18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999, 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு 5 ஆண்டுகளை யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, தூத்துக்குடியில விளாத்திக்குளத்தில் மார்ச் 10ஆம் தேதி 12வது பரீட்சை எழுதிட்டு அந்த பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த வீட்டுல கழிப்பறை இல்லை, தோட்டத்துக்கு போறான். விமானத்தில் ஒரு திமுக கவுன்சிலர் விமானத்தில் போறார். இண்டிகாவுடைய ஏர் ஹோஸ்டஸ் கையை பிடித்து ஒரு வாரத்திற்கு முன்பு பிடிச்சு இழுத்து மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுக்க போறார். அந்த ஏர் ஹோஸ்டஸ் விமானம் தரை இறங்கிய பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக கவுன்சிலர் தூக்கி உள்ள வச்சிருக்கிறான். அதன் பிறகு தமிழக காவல்துறை அவங்களே உள்ள ஒரு கமிட்டி வச்சு என்கொயரி பண்றாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த எஸ்பி தப்பு பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் கொடுக்கிறான். எஸ்பி சஸ்பெண்ட் ஆயிடுறார். எஸ்பி கைது கிடையாது. அருமை சொந்தங்களே, மார்ச் 8ஆம் தேதி மகளிர் தினம். எல்லா சகோதரிகளை நாம் கொண்டாடி கொண்டிருந்தோம். நம்முடைய தாய்மார்களை கொண்டாடிட்டு இருந்தோம், நம்முடைய குழந்தைகளை கொண்டாடிட்டு இருந்தோம், பெண் தெய்வங்களை கொண்டாடிட்டு இருந்தோம். அதே நேரத்தில் கிருஷ்ணகிரியில மார்ச் 8ஆம் தேதி காலையில 4:30 மணிக்கு இதெல்லாம் நடந்து கொண்டிருந்த பொழுது மூன்றாம்பட்டி என்கின்ற ஊர்ல உலக மகளிர் தினத்தன்னைக்கு காலையில் ஒரு பெரியவர் வீட்டுக்கு வெளியே படுத்து தூங்கிட்டு இருக்கார். 72 வயது பெரியவர். ஒரு மர்ம நபர் ஒரு பெரிய கல்லை தூக்கி இந்த பெரியவருடைய தலையை தூக்கி போட்டு அந்த பெரியவர் அங்கேயே கொண்டுறார். அவருடைய மனைவியாருக்கு 65 வயது. 65 வயது. சத்தம் கேட்குதுன்னு வெளியே ஓடி வர்றாங்க. அந்த மர்ம நபர் அந்த 65 வயது மூதாட்டிய தாயார் பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு அந்த பகுதியில் இருந்து தப்பி ஓடுறாங்க. எப்ப நடக்குதுங்க? உலக மகளிர் தினத்தன்னைக்கு நடக்குது. அதிலிருந்து 4 நாட்கள் கழித்து கிருஷ்ணகிரியில அதே மாவட்டத்தில் 2.5 வயது பெண் குழந்தைய ஒரு பாலியல் வன்கொடுமை. அதுல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு கிளை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பினரே முக்கிய குற்றவாளியாக கைது செய்யப்படுறார். தமிழ்நாடு முழுவதும் எல்லா இடத்திலையும் பாருங்க, கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாருங்க. எனக்கு தமிழ்நாடு அரசு தன்னுடைய அதிகாரப்பூர்வமாக புள்ளி விவரத்தை சொல்றாங்க. இந்த 5 ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான ஆண்களுக்கு எதிரான மொத்த கொலைகள் 8008. 5 ஆண்டுகளில் 8008 பேர் இங்கே கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில். பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே, பாலியல் வன்கொடுமை பெண்களுக்கு எதிரான ரேப் கேஸ் மட்டுமே 2080 பாலியல் வன்கொடுமை வழக்குகள் தமிழகத்தில் 5 ஆண்டுகள். அப்ப ஒரு நாளைக்கு 1.5 வழக்கு, ஒரு நாளைக்கு 6 கொலை. 18 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய சிறுமிகள், குழந்தைகள், அவர்கள் மீது ஏவப்பட்ட பாலியல் வன்கொடுமை வழக்குகள். நான் சொல்றது ஒரே நிமிஷம் நல்லா கேளுங்க. 18 வயதுக்கு கீழே குழந்தை என்று சொல்லுவோம், பிஞ்சு குழந்தை. அந்த குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் 39,999, 40,000க்கு ஒரு வழக்கு குறைவு 5 ஆண்டுகளை யோசிச்சு பாருங்க. எப்படி அவர்களது தமிழகத்தில் நாங்கள் பெண்களை பாதுகாத்து போற்றுகின்றோம் எப்படி முதலமைச்சர் சொல்ல முடியுங்க? இதெல்லாம் அரசுடைய ஹோம் செக்ரட்டரி அவர் பத்திரிகையாளர் சந்திப்பில் கொடுத்த தரவுகள். இந்தியாவில் எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழகத்தில் குழந்தைகளுக்கு எதிராக பாலியல் வன்கொடுமை ஹையஸ்ட், மூதாட்டிகளுக்கு எதிராக ஹையஸ்ட், பெண்களுக்கு எதிராக ஹையஸ்ட். அதனால்தான் நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் வருகின்ற மே 4க்கு பிறகு முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஆணை தமிழகம் முழுவதும் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைவர்கள். அதை பாருங்க, ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் எதை முதல் ஆர்ப்பாட்டமாக அறிவிக்கிறார் அப்படிங்கறத வச்சு இந்த முதலமைச்சர் வேட்பாளர் எப்படிப்பட்டவர் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழகத்தில் எத்தனையோ ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிருக்கலாம், கூட்டணி கட்சி தலைவர்களை பணித்திருக்கலாம், நீங்க எல்லாரும் செய்யுங்கன்னு சொல்லலாம், அவருக்கு உரிமை இருக்கு. ஆனா ஒரு முதல் ஆர்ப்பாட்டம் கூட்டணி கட்சியாக சேர்ந்து செய்ய வேண்டிய ஆர்ப்பாட்டம் நம்முடைய தாய்மார்களை, குழந்தைகளை, பெண்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்பட வேண்டும் என்றால் இந்த மனிதனுடைய கையில் நிச்சயமாக தமிழகம் நன்றாக இருக்கும். ஆட்சி பொறுப்புக்கு வரும்போது நிச்சயமாக பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு நாம் இங்கே நின்று கொண்டிருக்கின்ற அருமை சொந்தங்களை. இன்னைக்கு பாருங்க, தூத்துக்குடியில விளாத்திக்குளத்தில் மார்ச் 10ஆம் தேதி 12வது பரீட்சை எழுதிட்டு அந்த பாப்பா வர்றாங்க. சாயந்தரம் 6:30 மணிக்கு அந்த வீட்டுல கழிப்பறை இல்லை, தோட்டத்துக்கு போறான். 8:30 மணி வரைக்கும் வரல. 8:30 மணி வரைக்கும் வரலேன்னு தந்தை தாய் உள்ளூர்ல இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கு புகார் கொடுக்க செல்லும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா,
இல்ல 17 வயசு குழந்தை, நாங்க புகார் எடுத்துக்க மாட்டோம், விளாத்திக்குளம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்க. அடுத்த நாள் காலை 11ஆம் தேதி காலையில 10 மணிக்கு போறாங்க. அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் சொல்றாங்க, போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணு யாரு கூடவாவது ஓடி போயிருக்கோம், நல்லா போய் தொலாகிட்டு வாங்க, நாங்க கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டோம். ஐயா அதை நான் சொல்லல, அந்த பெண்ணுடைய தாயார் சொல்வதை உங்களுக்கு நான் சொல்றேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எப்படி கெட்டு போயிருக்கிறது என்பதற்கு விளாத்திக்குளத்தில் இந்த சகோதரி காணாம போய் அந்த பெற்றோர்கள் 24 மணி நேரம் ஒரு காவல் நிலையத்திலிருந்து இன்னொரு காவல் நிலையத்துக்கு அலைந்தது சாட்சி. 11ஆம் தேதி மத்தியானம் 3 மணிக்கு அந்த ஊருடைய ஒதுக்குப்புதர் முள்புதர்ல அந்த குழந்தையினுடைய சடலத்தை தூக்கி வீசிவிட்டு கலைஞர்கள் சென்றிருந்தார்கள். இன்னைக்கு 7 நாள் ஆச்சுங்க, 7 நாள் ஆச்சு. கனிமொழி போனாங்க, அந்த ஊரே சேர்ந்து அக்கா கனிமொழி அவர்களை துரத்தி விட்டார்கள், ஊருக்குள்ளே வராதுங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் ஒரு குற்றச்சம்பவம் என்பது இதற்கு முன்பு நடந்த குற்றச்சம்பவத்தை விட கோரமாக கேவலமாக இருக்கிறது. கூட்டு பலாத்காரம் என்பது தமிழகத்தினுடைய சரித்திரத்தில் நாம் பார்த்தது கிடையாது, கேட்டது கிடையாது. 5 ஆண்டுகள்ல ஒரு 2-3 வழக்குகளை கேட்டிருப்போம். மாதம் தமிழகத்தில் கூட்டு பலாத்காரம் என்பது மாதம் கேட்கின்றோம். ஐயா அதற்கு பல காலம் இருக்கு. என் கையில் ஒரு லிஸ்ட் வச்சிருக்கிறோம் ஐயா. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டுமே, பொறுப்பில் இருக்கிறவர்கள் மட்டுமே கடந்த 5 ஆண்டுகள்ல எத்தனை குற்றச்சம்பவங்கள் பாலியல் வன்கொடுமை மட்டும் செஞ்சிருக்கிறாங்க என் கையில் லிஸ்ட் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினர்கள் மட்டும் 2021 இருந்து ஆரம்பிச்சா பொள்ளாச்சி அருகே வீட்டில் தனியாக இருந்த பெண்ணிடம் சில்மிஷம் செய்த திமுக நிர்வாகி காளியப்பன் ஆரம்பித்து 4வது பக்கத்தில் விமானத்தில் ஒரு திமுக கவுன்சிலர் விமானத்தில் போறார். இண்டிகாவுடைய ஏர் ஹோஸ்டஸ் கையை பிடித்து 1 வாரத்திற்கு முன்பு பிடிச்சு இழுத்து மடியில் உட்கார வச்சு முத்தம் கொடுக்க போறார். அந்த ஏர் ஹோஸ்டஸ் விமானம் தரை இறங்கிய பிறகு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து திமுக கவுன்சிலர் தூக்கி உள்ள வச்சிருக்கிறார். திமுக கவுன்சிலருடைய பேர் பிரபாகர். திமுகவை பொறுத்தவரை கீழே இருக்கக்கூடிய நிலத்தில் இருக்கக்கூடிய சகோதரிகள் மீதும் தப்பான முறையில் கை வைக்கிறோம். மேல பறக்கிறாங்க, அங்க இருக்கக்கூடிய விமான பணிப்பெண் மீதும் கை வைக்கிறோம். ஒரு பக்கம் இந்த தவறுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்களே முன்னாடி வந்து தப்பு பண்றாங்க. 2வது முதலமைச்சரை பொறுத்தவரை தமிழகத்திற்கு ஒரு டிஜிபி போடலீங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி 7 மாசத்துக்கு முன்னாடி தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராமன் பொறுப்பெடுத்தார். பொறுப்பு டிஜிபி இல்ல, பொறுப்பு டிஜிபி. அந்த டிஜிபிக்கு என்னங்க அதிகாரம் இருக்கு? செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 8வது மாசம் இன்னும் டிஜிபி போடல. டிசம்பர்ல அந்த டிஜிபி லீவ்ல போறாரு. பொறுப்பு டிஜிபிக்கு பொறுப்பு டிஜிபி போட்டார். இன்னைக்கு தமிழகத்தில் பொறுப்பு டிஜிபி இருக்கு. தேர்தல் ஆணையத்திடம் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தி இருக்கின்றார்கள், உடனடியா தமிழகத்திற்கு ஒரு முழுநேர டிஜிபி கொடுக்கணும். ஒரு பக்கம் காவல்துறையினுடைய கையை கட்டி போட்டு வைத்திருக்கின்றார்கள். ஏன்? கோவை புதூர்ல ஒரு எஸ்பியை கைது பண்றாங்க பாலியல் வன்கொடுமைக்கு. எஸ்பி எத்தனை பேருக்கு தெரியும்? அந்த எஸ்பி தன்னுடைய அலுவலகத்தில் பணி செய்யக்கூடிய 45 வயது இருக்கக்கூடிய அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய சகோதரிய செப்டம்பர் மாதம் தன்னுடைய அறையிலே துன்புறுத்துகின்றார், அக்டோபர் மாதம் அறையிலே துன்புறுத்துகின்றார், டிசம்பர் மாதம் துன்புறுத்தார். அந்த சகோதரி காவல்துறை சீருடை அணிந்திருக்கக்கூடிய சகோதரி ஜனவரியில போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. ஜனவரி. அதன் பிறகு தமிழக காவல்துறை அவங்களே உள்ள ஒரு கமிட்டி வச்சு என்கொயரி பண்றாங்க. பிப்ரவரி 12ஆம் தேதி இந்த எஸ்பி தப்பு பண்ணிருக்காங்க ரிப்போர்ட் கொடுக்கிறாங்க. எஸ்பி சஸ்பெண்ட் ஆயிடுறார். எஸ்பி கைது கிடையாது. பிப்ரவரியில கைதே பண்ணீங்க. காவல்துறைக்கு சொல்ல அநியாயத்தை பார்த்திருக்கீங்களா? கோவை புதூர் பட்டாலியன் நடந்த நிகழ்வு. காவல்துறையுடைய எஸ்பி 45 வயது இருக்கக்கூடிய காவலன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு காவல்துறைக்கு போகல, அலுவலகத்துக்குள்ள முடிக்கிறார். 1 மாத காலம் பொறுத்திருந்த இந்த பெண்மணி மார்ச் 12ஆம் தேதி இவங்களா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கிறாங்க. அதன் பிறகு அந்த எஸ்பி கைது செய்யப்பட்டிருக்கிறார். நீங்க நினைக்கிற மாதிரி நேத்து தப்புனார், இன்னைக்கு கைது பண்ணலீங்க. செப்டம்பர்ல தப்புனார், அக்டோபர்ல தப்புனார், டிசம்பர்ல தப்புனார், மார்ச்ல கைதாகிறார். 2வது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி, ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியினுடைய தவிர காவல்துறையுடைய கையை கட்டி போட்டு அவங்களுக்கு எந்த விதமான அதிகாரமும் கொடுக்காது. இன்னைக்கு முதலமைச்சர்ல ஒரு காவல்துறை ரிவ்யூ மீட்டிங் எடுக்கிறாருன்னா என்னங்க கேட்பாரு? இத்தனை கேஸ் வந்திருக்குது, என்னங்க நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்பாரா? அவருக்கு பதநீர் கொடுத்தீங்கன்னாலே சக்கரை போட்டீங்களான்னு கேட்கிறாள். அவருடைய டிஜிபி ஐபிஎஸ் ஆபிசர் உட்கார வச்சா அவருக்கு என்ன தெரியும்? என்ன பேசுவார்? என்ன ரிவ்யூ பண்ணுவார்? ஒரு முதலமைச்சராக என்ன பண்ணுவார்? இன்னைக்கு ரீல்ஸ் முதலமைச்சராக மட்டும் மாறி இருக்கின்றார். சின்ன பசங்க, படிக்கிற பசங்க
அவங்க அலுவலகத்து கூட்டுக்கு வந்து ரீல்ஸ் போட்டுக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் தனக்கு கீழே நடக்கக்கூடிய எந்த ஒரு குற்றத்திற்கும் எங்கேயுமே அக்கறை கொடுக்கவில்லை. அதனால்தான் அருமை சொந்தங்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, ஒரு குழந்தையை வைத்திருக்கக்கூடிய தாய், இந்த முறை உங்களுடைய வாக்கு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். ரெட்டலைக்கு மட்டும்தான் இருக்க வேண்டும். தாமரைக்கு மட்டும்தான் இருக்கணும். குக்கருக்கு மட்டும்தான் இருக்கணும். மாம்பழத்துக்கு மட்டும்தான் இருக்கணும். சைக்கிளுக்கு மட்டும்தான் இருக்கணும்.